நான் என்னுடைய மக்களுக்கு ஆரோக்கியமான பாலை கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நீங்க கொடுக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட மாடுகளா இருக்கட்டும். ஜெர்சி என்னங்க ஆரோக்கியமா இருக்கு? ஜெர்சி மூலமாக அவ்வளவு நோய், சர்க்கரை வியாதி தொடங்கி பலவிதமான நோய்களையும் பரப்பக்கூடிய ஜெர்சி மாடுகளை ஒழிப்போம். மரபணு மாற்றப்பட்ட மாடுல ஜெர்சி. ஜெர்சி வந்து கிராஸ் பிரீட். ஜெர்சி வந்து கிராஸ் பிரீட். மரபணு மாற்றப்பட்ட இல்ல. என்ன மரபணு மாற்றம்? அது கூட தெரியல சார். மரபணு மாற்றப்பட்டது சார். இட்ஸ் கிராஸ் பிரீட். நீங்க எந்த கிராஸ் பிரீட் பண்ணலாம்? ஆவின் வந்து பொதுமக்களுடைய ஒரு நிறுவனம். இது மரபணு மாற்றின பாலை கொடுத்தா சார். கிராஸ் பிரீட் சார். ஜெர்சி கிராஸ் பிரீட் இருக்கு. வட இந்தியாவில் கூட சிந்து கிராஸ் பிரீட் இருக்கு. பாங்கராஜ் கிராஸ் பிரீட் இருக்கு. ஹெச்எஃப் கிராஸ் பிரீட் இருக்கு. இது கிராஸ் பிரீட். அதாவது ஜெர்சி பசுக்கு பால் குடிச்சா கேன்சர் வருமா? என்ன பேசுது? எவ்வளவு பக்குவம் இல்லாத பேச்சு, எவ்வளவு புத்தி இல்லாத பேசுது. பாலுடைய தர நிர்ணயம் எப்படின்னா, பால்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அடல்ட்ரேஷன் இருக்கான்னு பாப்பாங்க. பெஸ்ட் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூஸ் இருக்கான்னு பாப்பாங்க. தேர்ட் திங் வந்து எவ்வளவு புரதச்சத்து இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு. இத வச்சு தான் பாலுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. அது நாட்டு பசுவா இருந்தாலும் ஜெர்சியா இருந்தாலும் ஹெச்எஃப் இருந்தாலும் சரி, எந்த பசுவாக இருந்தாலும் இந்த குறைந்தபட்ச இதுல கூட இங்க படிக்காம பேசுறது இங்க பிரச்சனை. இவங்க பிரச்சனையே அதான். இந்த குறைந்தபட்ச விஷயம் படிங்க. ஒரு மில்க் குவாலிட்டி தான் எப்படின்னு தெரிஞ்சுக்க தம்பி. கரியாட்டு என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரேன், இலவசமா சொல்லி தரேன். இலவசமா காசு இருக்கு, உங்க கூட்டத்துக்கு வரேன், வந்து உங்களுக்கு சொல்லி தரேன்.